கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். My people have committed 2 sins. They have forsaken me, the spring of living water, and have dug their own cisterns, broken cisterns that cannot hold water. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை அவர்கள் விட்டுவிட்டார்கள். எப்பொழுதும் நன்மை தரும், ஆசீர்வாதம் தரும், உயர்வு தரும், தேவைகளை சந்திக்கும், தாகம் தீர்க்கும் நித்தியமான ஜீவ தண்ணீர் ஊற்றை அவர்கள் மறந்து போனார்கள் என்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயினிடம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தேவன் ஜீவ தண்ணீரை நமக்கு அருளுகின்ற ஊற்றாக இருக்கிறார். அதை இஸ்ரவேலர் மறந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். 2வது, தாங்களாகவே வெற்றி கொள்ளுகிற உடைந்து போன தொட்டிகள் அல்லது குட்டைகள் அவர்களால் பிரயோஜனமில்லாததாக மாறிப்போனதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுக்காக, தங்களுடைய வாழ்வுக்காக தாங்களே அமைத்து கொள்ளுகின்ற நல்வாழ்வு என்று சொல்லி அவர்கள் பிரயோஜனமில்லாத காரியங்களை செய்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் என்ன என்பதை, எப்படி என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் நினைத்து கர்த்தரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.